ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ வந்து முன்னாடி போட்டாச்சு. இப்போ பார்ட் 2ல் ஒரு 25 கொஷின் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். முதலமைச்சரின் சுகாதார திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? இது வந்து ஒரு மருத்துவ காப்பீடு ஸ்கீம் மாதிரி தான். இது வந்து எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சாப். டி ஆப்ஷன். அதாவது எவ்வளோ வரைக்கும் நமக்கு ஸ்கீம்ஸில் அந்த பெனிஃபை அடையலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 lakh 10 லட்சம் வரைக்கும் நமக்கு நம்ம மருத்துவம் பார்த்துக்கலாம். அடுத்து இரண்டாவது கேள்வி, கோர்டம் என்பது எந்த நோய்க்கான மருந்து? இதற்கு சரியான ஆன்சர் சி ஆப்ஷன், மலேரியா. மூணாவது கேள்வி, உலக மக்கள் தொகை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கு சரியான ஆன்சர் வந்து என்னென்னா ஜூலை 11 ஏ ஆப்ஷன். ஜூலை 11 ஏ ஆப்ஷன். இது உலக மக்கள் தொகை தினம் வந்து எப்போதுலேருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது 1989 வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. கொண்டாடப்பட்டது பார்த்திங்கன்னா 1990 தான் முதல்ல கொண்டாடிருப்பாங்க. 1989 ஜூலை 11 தான் 500 கோடியாவது குழந்தை வந்து பிறந்திருக்கும். 500 கோடியாவது குழந்தை உலகத்திலே வந்து 500 கோடியாவது குழந்தை ஜூலை 11 தான் வந்து பிறந்திருக்கும். அந்த 500 கோடி குழந்தை பிறந்ததை முன்னிட்டு தான் வந்து, அதாவது 500 கோடி கிடையாது, 500 கோடியாவது குழந்தை எங்கன்னா யூகோஸ்லோவியாவில் வந்து பிறந்திருக்கும். அந்த தினத்தை தான் வந்து உலக மக்கள் தொகை தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு 4, சமீபத்தில் எரேசர் ராக்கெட் சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது? பி ஆப்ஷன், லட்சத்தீவு. அடுத்து 5வது கேள்வி, இந்தியாவின் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன், INS வாக்ஷர். அடுத்து 6வது கேள்வி, தமிழகத்தில் எத்தனை பறவை இனங்கள் உள்ளன? இது வரைக்கும் எத்தனை பறவை இனங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் 798. 7வது கேள்வி, எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு அரசு பணிகளில் 35% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது? சி ஆப்ஷன், பீகார். 8வது கேள்வி, சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? டி ஆப்ஷன், வாஷிங்டன். 9வது கேள்வி, வாகன உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? வாகன உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னு கேட்டிங்கன்னா சி ஆப்ஷன், 3வது இடத்தில் உள்ளது. 10வது கேள்வி, யுனெஸ்கோவின் 44வது பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஏ ஆப்ஷன், விழுப்புரம். அதாவது இந்த செஞ்சிக்கோட்டை மட்டும் கிடையாது, மராத்தியர்களுடைய கோட்டைகள் எல்லாமே பல்வேறு இடங்களில் வந்து இருந்திருக்கும். அதில் இந்த செஞ்சிக்கோட்டையும் ஒன்று. நிறைய கோட்டைகள் இருந்திருக்கும். அதில் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டையும் ஒன்று. சரிங்களா? 44வது பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். அடுத்து 11வது கேள்வி, 2025 ஆண்டுக்கான ஐநா மக்கள் தொகை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2025 ஆண்டுக்கான ஐநா மக்கள் தொகை விருது யாருக்கு பட்டுள்ளது அப்படின்னா டி ஆப்ஷன், வர்ஷா தேஷ்பாண்டே அவர்களுக்கு தான் 2025 ஆண்டுக்கான ஐநா மக்கள் தொகை விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து 12வது கேள்வி, விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் கோப்பை வென்ற வீரர் யார்? 12வது கேள்விக்கு சி ஆப்ஷன், ஜானிக் சின்னர். அடுத்து 13வது கேள்வி, ரேமோஸ் ஏவுகணை சோதனை மையம் எங்கு உள்ளது? ரேமோஸ் ஏவுகணை சோதனை மையம் எங்கு உள்ளது? சரியான ஆப்ஷன் டி ஆப்ஷன், லக்னோ. அடுத்து 14வது கேள்வி, வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூலினை வெளியிட்டவர் யார்? முதல்வர் அவர்கள், அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா? இது எழுதுனது வந்து யாருன்னா வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருப்பார். இந்த நூலை வெளியிட்டது தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து 15வது கேள்வி, சுபான்ஷு சுக்லா கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் விண்ணுக்கு சென்றிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், ஆக்சிம் 1. இவர் வந்து மனிதர்களை வந்து விண்ணுக்கு அனுப்பக்கூடிய இதில் வந்து ககன்யான் திட்டத்தில் வந்து இவங்க வந்து செலக்ட் ஆகியிருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி போயிட்டு அங்கே பழகிட்டு வர்றதுக்காக இந்த ஆக்சியம் திட்டத்துக்கு வந்து இவர் அனுப்பியிருக்காங்க. அடுத்து
16வது கேள்வி கொலிஜியம் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? கொலிஜியம் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஏ ஆப்ஷன் 1990 டி ஆப்ஷன் 1993 வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த கொலிஜியம் அமைப்பு எதுக்குங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதிகளை செலக்ட் பண்ணுறதுக்காக தான். அடுத்து 17வது கேள்வி ஆளுநர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கலாம் என கூறும் விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆப்ஷன் 156 ஆர்டிக்கல் 156. 18 ககன்யான் திட்டம் எப்போது செயல்படுத்தப்பட உள்ளது? சரியான ஆப்ஷன் சி ஆப்ஷன் 2026. அடுத்து 19 உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்களுக்கு எத்தனை நாட்களுக்குள் தீர்வு காணப்படும்? சி ஆப்ஷன் 45 நாட்களுக்குள். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து எங்கே தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. அடுத்து 20வது கேள்வி தலிஸ்மான் சேவை பயிற்சியை எந்த நாடு நடத்துகிறது? சி ஆப்ஷன் ஆஸ்திரேலியா. அடுத்து 21 உலகின் உயரமான ரயில் பாலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகின் உயரமான ரயில் பாலம் எது? பி ஆப்ஷன் செனாப் பாலம். 22 ஆசியா சர்ஃபிங் போட்டி எங்கு தொடங்கப்பட உள்ளதுன்னா பி ஆப்ஷன் மாமல்லபுரம். 23 பிரதமரின் தனதானிய கிருஷி திட்டமானது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் 6. 24 தமிழ்நாடு நாள் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா பி ஆப்ஷன் ஜூலை 18. 25வது கேள்வி இந்தியாவில் அதிவேகமாக வளர்ச்சியடையும் நகரம் எது? பி ஆப்ஷன் சென்னை. அவ்வளோதாங்க. ஜூலையில் 25 கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம ஜூலைக்கான பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து ஜூலைக்கான பார்ட் 2 வீடியோ. அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் போட்டித் தேர்வுகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். தேங்க்யூ.